السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. والسلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه والناس أجمعين أما بعد. الحمد لله. அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், இமாம்கள், அடியார்கள், குறிப்பாக இந்த வகுப்புல கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த ஃபிக்கு வகுப்பினுடைய 4வது வகுப்பில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் நம்ம ஃபிக்குனுடைய பாடத்தை பற்றி பார்த்துருக்குறோம். ஃபிக்கு என்றால் என்ன, அதே நேரத்தில் ஃபிக்குக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய உசுல் ஃபிக்கு, ஃபிக்குனுடைய அடிப்படைகள் என்ன, அதனுடைய ஆதாரங்கள், எதை மையமாக கொண்டு இந்த ஃபிக்கு நடத்தப்படுகிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம நினைச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு பாடம் நேரடியாக நம்ம பாடத்துக்குள்ள என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஓகேவா? இப்போ அதிபர்னு வரல, வராதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வகுப்புல உசுல் ஃபிக்கு அதனுடைய அடிப்படைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், பார்த்துருந்தோம். என்னென்ன இதை கொண்டு சட்டங்கள் எடுக்கப்படுகிறது, எதை மூல ஆதாரமாக கொண்டு சட்டம் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஆதாரங்களில் எது கருத்து வேறுபாடுகள் உள்ள ஆதாரங்கள் அப்படிங்கிறத ஒரு 5 வகையை நம்ம பார்த்தோம். கருத்து வேறுபாடு இல்லாத ஆதாரங்கள் என்னங்கிறத 4 விஷயங்களை பார்த்துருக்குறோம். அதுல ஒவ்வொன்றும் குரான்னா என்ன, ஹதீஸ்னா என்ன, இஜ்மான்னா என்ன, கியாஸ்னா என்ன அப்படிங்கிறதுடைய அறிமுகத்தை நம்ம நினைச்சிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். ஓகேவா? அடுத்தபடியாக ஃபிக்குனுடைய பாடம். ஃபிக்குகளை பொதுவாக ஃபிக்குனுடைய முதல் பாடம் கிதாபு தஹாரா அப்படிம்பாங்க. அதாவது தூய்மை, சுத்தம் சம்பந்தப்பட்ட பாடம். பொதுவாக நீங்க ஃபிக்குனுடைய எந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாலும் சரி, அதுல முதன்மையான பாடமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பாடம் என்று சொன்னா அது தூய்மை தான். தஹாரா அப்படி சொல்லக்கூடிய தூய்மை சம்பந்தப்பட்ட பாடம் தான் வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில நம்முடைய இந்த பாடத்துல பாடத்திட்டமாக வச்சிருக்கக்கூடிய புக்ஸ் என்ன அப்படி சொன்னா, அல் ஃபிக்ஹ் முயஸ்ஸர் ஃபி லவ்ஹில் கிதாப் வ சுன்னா, குர்ஆன் சுன்னா ஒளியில ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் அப்படி சொல்லக்கூடிய சுருக்கமான முறையில, அதாவது இலகுவான முறையில சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் அப்படி சொல்லக்கூடிய புத்தகம். ஓகேவா? நம்முடைய இந்த ஃபிக்ஹுடைய பாடத்துல முதன்மையான பாடமாக இருக்கிறது தூய்மை, தஹாரா. அதுல நான் ஏற்கனவே உங்களுக்கு நோட்ஸா நான் அனுப்பியிருக்கிறேன். தூய்மை பற்றியான சில நோட்ஸுகள் கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் அதனுடைய விளக்கங்கள் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு நான் கொடுக்கல. அந்த விளக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யும், பாடத்தை கொண்டு போகலாம். சரி. முதன்மையாக தூய்மை பற்றியான பாடம். தூய்மை, அதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய வகைகளும், இதுதான் முதன்மையான பாடம். ஓகேவா? தூய்மையினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய வகைகளும். தூய்மையினுடைய முக்கியத்துவம் என்று சொன்னால், பொதுவாக
நாம் நிறைய இடங்கள்ல படித்திருக்கிறோம், ஹதீஸுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் பாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. தூய்மை ஈமானின் பாதி. அப்போ சுத்தம் என்பது ஈமான்ல பாதி. பொதுவாக ஒரு முஸ்லீம் பொறுத்தவரைக்கும் சுத்தமாக இருக்கணும். அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. ஒருவர் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்துல கண்டிப்பா என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும், தூய்மை இருக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். தூய்மை ஈமானுடைய பாதியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை நாம் கேட்கிறோம். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி என்ன? மிஃப்தாஹு ஸலா அத்துஹூர் அப்படின்னாங்க. தூய்மைதான் தொழுகையினுடைய திறவுகோலாக இருக்கிறது. தூய்மைதான் தொழுகையினுடைய திறவுகோலாக இருக்கிறது. அப்ப இந்த 2 செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும், தூய்மை என்பது எவ்வளவு பெரிய அவசியமான ஒன்றுங்கிறது நமக்கு தெரிய முடியும். அதனாலதான் ஃபிக்ஹ்வினுடைய பாடங்கள்ல, ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட நூல்கள்ல இந்த தூய்மையினுடைய பாடத்தை முதலாவது பாடமாக கொண்டு வந்திருப்பாங்க. நாம் படித்திருக்கிறோம். இந்த ஃபிக்ஹ்ங்கிற கலை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டாலும், ஒரு புத்தகமாக வெளிவந்தவருடைய காலம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துல தான். அப்போ அவங்க எழுதிய அந்த புத்தகத்துல கூட முதலாவது பாடமாக கொண்டு வரக்கூடிய பாடம் கூட கித்தாபு தஹாரா, தூய்மை சம்பந்தப்பட்ட பாடம். தூய்மை சம்பந்தப்பட்ட விஷயத்த முதல்ல நினைச்சிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் ஏன் அதை கொண்டு வந்தாங்க? இந்த 2 ஹதீஸின் மூலமாக தெரியும். சட்டங்கள் பொதுவாக சட்டங்களை பொறுத்தவரை அது இபாதத்து சார்ந்த சட்டமா இருந்தாலும் சரி, அல்லது முஆமலாத்து சார்ந்த சட்டமாக, பொதுவான சட்டங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு முதன்மையாக வலியுறுத்தப்படுகின்ற ஒரு விஷயம் தூய்மை தான். அதனாலதான் அது ஈமானோடு ரசூல் நமக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. அப்போ தூய்மை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஓகேவா? தூய்மை பொறுத்தவரைக்கு 2 வகைய அந்த தூய்மை வந்து 2 வகையா நமக்கு நினைச்சுறாங்க, பிரிக்கிறாங்க. முதலாவது வகை வந்து என்ன அப்படி சொன்னா, உள்ளம் சார்ந்த சுத்தம். முதலாவது வகை வந்து உள்ளம் சார்ந்த சுத்தம். உங்களுக்கு எல்லாம் தெரியுதா இது? தெரியுது உஸ்தாத். இதுல வந்து முதலாவது நான் சொன்ன விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். தூய்மையினுடைய முக்கியத்துவம், அதுக்கு முதலாவது ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. தொழுகையினுடைய திறவுகோல் தூய்மை அப்படிங்கிறத நான் பார்த்திருக்கிறோம். இந்த தூய்மை வந்து 2 வகையா நினைச்சுறாங்க, பிரிக்கிறாங்க. தூய்மை வந்து 2 வகைப்படும். அத்தஹாரத்துல் மஅனவியா அப்படி சொன்னா ஆன்மீக தூய்மை ஆகும். அதுல முதலாவது வகை ஆன்மீக தூய்மை. அப்படின்னா உள்ளம் சார்ந்த தூய்மை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உள்ளம் சார்ந்த தூய்மை. எந்த விஷயங்களிலிருந்து உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கீழே சொல்லப்படக்கூடிய விஷயம் ஷிருக்கு, பெரும்பாவங்கள், குஃப்ரு, நயவஞ்சகம், இது போன்ற பாவங்களிலிருந்து உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும், சுத்தப்படுத்த வேண்டும். புரியல. உள்ளம் சார்ந்தது தஹாரத்துல் என்ன சொன்னீங்க சார்? மானவி, தஹாரத்துல் மானவியா. இதுக்கு ஆன்மீக தூய்மை என்று சொல்லுவாங்க, உள்ளம் சார்ந்த தூய்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உள்ளம் சார்ந்த தூய்மை. உள்ளம் சார்ந்த தூய்மைன்னா என்ன அப்படி சொன்னா, ஷிருக்கு, குஃப்ரு, பெரும்பாவங்கள், இது போன்ற விஷயங்கள் வந்து உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும், தூய்மைப்படுத்தணும். இதற்குத்தான் ஆன்மீக தூய்மை, உள்ளம் சார்ந்த தூய்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது உடலுடைய தூய்மையை விட உள்ளத்தினுடைய தூய்மை வந்து மிக முக்கியமான ஒரு அம்சம் இது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது
இன்னமல் முஷ்ரிக்கூன நஜிசுன், முஷ்ரிக்கின்கள் அசுத்தமானவர்கள். முஷ்ரிக்கின்கள் அசுத்தமானவர்கள். 9 அத்தியாயத்தினுடைய 28வது வசனம். ஓகேவா? இப்ப இணை வைக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க எல்லாரும் யாருதான்? அவங்க நஜீஸ், அசுத்தமானவர்கள். அப்ப அந்த இணை வைப்பிலிருந்து யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் தூய்மையானவர்கள். அப்ப முதல்ல உள்ளம் சார்ந்த தூய்மை, உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும்? சுத்தப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். எதுல இருந்து? இந்த இந்த இணை வைப்பு, பாவம், குஃபுர், இது போன்ற நயவஞ்சகம், இந்த போன்ற விஷயத்துல இருந்து உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தும். இதுதான் முதன்மையானது. இருக்கிறதுலே முதன்மையானது இதுதான். ஓகேவா? இரண்டாவது வகை என்ன அப்படி சொன்னா, வெளிப்படையான தூய்மை. அத்தஹாரத்துல் ஹிசியா அப்படிம்பாங்க. ஹிசியா அப்படின்னா வெளிப்படையான தூய்மை. அதுக்கு இன்னொரு பேரு சொல்லப்படும், உணர்வு ரீதியான தூய்மை. உணர்வு ரீதியான தூய்மை. இந்த வெளிப்படையான தூய்மை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போறோம்? விரிவாக பார்க்க போறோம். ஓகேவா? பொதுவாக அத்தஹாரா, தூய்மை அப்படிங்கிறதுக்கான வரையறை, விளக்கணம் என்ன அப்படி சொன்னா, தூய்மை அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய விளக்கம், வரைவிலக்கணம், மொழி ரீதியாக இஸ்லாமிய மரபுல இதனுடைய அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, மொழி ரீதியாக இதனுடைய அர்த்தத்தை நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா, அசுத்தத்தை விட்டு தூய்மையாகுதல், அசுத்தத்தை விட்டு தூய்மையாகுதல் என்பதற்கு மொழி ரீதியான அர்த்தம். இங்க என்ன போட்டிருக்குது? அசுத்தமான, அருவருப்பான அனைத்தையும் விட்டு நீங்கி சுத்தமாகுதல் என்பது அகராதியில் இதனுடைய பொருளாகும். ஓகேவா? இஸ்லாமிய மரபுல, இஸ்லாமிய வழக்கில் தூய்மை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, அசுத்தங்களை நீக்கி சிறு தொடக்கு பெருதொடக்கு ஆகியவற்றை அப்புறப்படுத்துவதாகும். எப்படி? இஸ்லாமிய மரபுல இதனுடைய ஹதஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா? ஹதஸ்னா தொடக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஹதஸ் அப்படின்னா தொடக்குகளை நீக்குவது, மற்றும் ஹபஸ் அசுத்தத்தை அகற்றுவதற்கு தஹாரா என்று இந்த ஃபிக்கு கல்வியின் வழக்கத்தில் கூறப்படும். அதாவது இஸ்லாமிய மரபில கூறப்படும். இது தூய்மையினுடைய வரை விளக்கணம். ஹதஸ் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஹதஸ்னா இருக்கா தெரியுமா? ஹதஸ்னா சிறு தொடக்கு. சிறு தொடக்கு, பெரும்பாலும் சிறு தொடக்கு பெரு தொடக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அது விளக்கம் கொடுக்கணுமா? தெரிஞ்சிருந்தா வேண்டாம். காற்று வெளியாறது தானே ஹதஸ். தொடக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, 2 வகையான தொடக்கு இருக்குது. ஓகேவா? சரி, கவனிங்க. அதாவது தொடக்கை பொறுத்த வரைக்கும் 2 வகையான தொடக்கு இருக்கிறது. அதுக்குதான் ஹதஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ஹதசுல் அக்பர், ஹதசுல் அஸ்கர் அப்படிம்பாங்க. சிறு தொடக்கு பெரு தொடக்கும்பாங்க. ஹதஸ் இரு வகைப்படும். அதுல ஒன்று ஹதசுல் அக்பர், அது பெரு தொடக்கு, அது பேரு. இன்னொன்னு ஹதசுல் அஸ்கர், சிறு தொடக்கு அப்படிம்பாங்க. ஹதஸ் அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே ஹதஸ் அப்படின்னு சொன்னாலே பொதுவான விஷயங்கள், அதாவது காற்று பிரிகிறது, சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது, குளிப்பு கடமையாகிறது, இது போன்ற விஷயங்கள்ல இது ஹதஸ்.
இது வந்து வந்து இதுல இருந்து நம்ம அசுத்தத்துல இருந்து அந்த அசுத்தத்துல இருந்து நம்ம என்ன செய்யறது, சுத்தப்படுத்திக் கொள்வதுதான். ஓகேவா? இதை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க, சிறு தொடக்கு பெரு தொடக்கும்பாங்க. சிறு தொடக்குன்னா என்ன அப்படி சொன்னா, எதற்கெல்லாம் குளிக்க தேவையில்லையோ அதுவெல்லாம் சிறு தொடக்கு. உழு செய்தால் போதுமானது அதுக்கெல்லாம். எதற்கெல்லாம் குளிக்க தேவையில்லையோ அது சிறு தொடக்கு. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், காற்று பிரிகிறது, சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சிறு தொடக்கு. பெருதொடக்கு என்றால் எதற்கெல்லாம் குளித்தாக வேண்டுமோ அது பெருதொடக்கு. உதாரணத்துக்கு குளிப்பு கடமையாகிறது, ஹயல் ஏற்படுறது, இது எல்லாமே இந்த பெருதொடக்கு. இப்போ உடல் முழுவதும் தண்ணீர் பட வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது வந்து பெருதொடக்கு. ஒளி செய்தால் போதுமானது அப்படின்னா அது சிறு தொடக்கு. ஓகேவா? அபஸ் அப்படின்னு சொன்னா, அபஸ் அப்படின்னு சொன்னா உடல், உடை, இடம் ஆகியவற்றிலிருந்து மார்க்கம் எதை அசுத்தம் என்று கூறியதோ அதை அந்த அசுத்தத்தை அகற்றுவதாகும். கபஸ்ன்னா மொத்தமாக விளங்குச்சா? நம்முடைய உடல், உடை, இது போன்ற இடம் போன்றவற்றை என்ன செய்யணும், அசுத்தத்திலிருந்து நம்ம நினைச்சு அகற்றணும். இதுல ஏற்படக்கூடிய இந்த இதுல ஏற்படக்கூடிய அசுத்தத்துக்கு பேர் தான் ஹபஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, கவனிங்க. அப்போ தூய்மை என்பது 2 வகையா பிரிக்கிறாங்க. முதல்ல உள்ளம் சார்ந்த தூய்மை, இன்னொன்னு வெளிப்படையான தூய்மை. அதுல உள்ளம் சார்ந்த தூய்மை என்னங்கிறத பார்த்திருக்கிறோம். 2வது வெளிப்படையான தூய்மை. வெளிப்படையான தூய்மை அப்படி சொன்னா அதுல 2 வகையான அம்சங்களை கொடுக்குறாங்க. ஒண்ணு என்ன, சிறு தொடக்கு பெருதொடக்கு. வெளிப்படையான தூய்மையில இந்த சிறு தொடக்கிலிருந்தும் பெருதொடக்கத்திலிருந்தும் நம்ம நினைச்சு நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்வதுதான் இந்த வெளிப்படையான தூய்மை. வெளிப்படையான வெளிப்படையான அசுத்தம் உணர்வு சார்ந்த தூய்மையை பொறுத்தவரை அது 2 வகையா நாம் பிரிக்கலாம். அதுல வந்து ஒன்று உடல் சார்ந்த தொடக்கிலிருந்து தூய்மையாகுவது, இன்னொன்று அசுத்தங்களிலிருந்து தூய்மையாவது. அதாவது உடல், உடை, இடம், இந்த 3 இதுல அடங்கும். ஹபஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். ஹபஸ்ங்கிறது உடல், உடை, இடம், இந்த 3 இருந்து நம்ம என்ன செய்யணும், சுத்தமாகணும். அந்த ஹபஸ வந்து 3 வகையா நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஹபஸ வந்து 3 வகைப்படும். அதுல வந்து முதலாவது வகை வந்து அதை கழுவி சுத்தம் செய்யணும். 2வது வகை அதன் மீது தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்யணும். 3வது வகை அதை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். அது உள்ள பாடம் போகும்போது உங்களுக்கு என்ன செய்யும், உனக்கு புரியும். ஓகேவா? சரி, ஓகே. பொதுவாக அது சிறு தொடக்காக இருந்தாலும் பெருதொடக்காக இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதில் நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவசியமாக அமைவது தண்ணீர் தான். நல்லா விளங்கிக்கோங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்போ அசுத்தங்களில் இருந்து தூய்மைப்படுத்துவதற்கு முதன்மை காரியமாக அமைவது, காரணியாக அமைவது வந்து தண்ணீர் தான். நான் கடந்த வகுப்புல வந்து தண்ணீரை பற்றி ஒரு சுருக்கமானதான் கொடுத்திருந்தேன். அது விளக்கமா முறையில் நீங்க இங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதாவது பொதுவாக மனிதனை சுத்தப்படுத்தக்கூடிய அம்சங்களில், காரணிகளில் முதன்மையாக அமைவது தண்ணீர் தான். ஏன்னா குர்ஆனும் ஹதீஸும் அதைத்தான் நமக்கு என்ன சொல்லி காட்டுது. அப்போ ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடு நினைச்சு ஈடுபட முடியும். அதனாலதான் சுத்தம் வந்து இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அது.
அது உள்ளம் சார்ந்த தூய்மையாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த தூய்மையாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டும் இருந்தாதான் இஸ்லாத்துல செய்யப்படக்கூடிய எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். சுத்தம் இல்லாமல் ஒரு அமல் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் ஒளி செய்யாம வந்து ஒருத்தர் தொழுகிறாரு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. குளிப்பு கடமையானவர் வந்து ஒருத்தர் தொழுகை செய்ய முடியுமா கேட்டா முடியாது. ஏன்? அப்ப இஸ்லாம் முதன்மையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிபந்தனை என்ன? எந்த ஒரு இபாதத்து சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல முதன்மையாக இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனை சுத்தம் தான். அப்ப சுத்தம் இருந்தாதான் என்ன செய்யப்படும்? இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தூய்மை உடையவர்கள் எல்லாம் நேசிக்கின்றான் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்கிறோம். குர்ஆன் நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். அப்ப அங்கே தூய்மையாளர்கள்லாம் என்ன செய்வாங்க இருப்பாங்க. சொர்க்கத்துல எல்லாம் வந்து யார சொர்க்கத்துல பிரவேசிக்க செய்வான்னு சொன்னா, யார் சுத்தமா அந்த உலகத்துல இருக்கிறாங்களோ, அசுத்தங்களிலும் தங்களை விலகி யார் சுத்தத்துல மேற்கொள்றாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க சொர்க்கத்துல இருப்பாங்க. அப்ப இந்த 2 வகையான சுத்தத்துல, இந்த 2 வகையான அசுத்தத்துல இருந்து யார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்தான் என்ன செய்வாங்க சொர்க்கத்துல இடம்பெயர்வாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம நினைச்சிரோம் பார்க்கிறோம். சரி, ஓகே. அப்போ இந்த சுத்தம், தூய்மை என்பது தூய்மைக்கு மிக பிரதான அம்சமாக ஒரு காரணியாக அமைவது தண்ணீர். தண்ணீர் தான் இதனுடைய முதல் அம்சம். தண்ணீரை கொண்டுதான் என்ன செய்ய முடியும்? நம்மள சுத்தம் செய்ய முடியும். அதனால சுத்தம் செய்வதற்கு அசுத்தம் மற்றும் தொடக்க நீக்குவதற்கு தேவையான ஒன்றுதான் தண்ணீர். அந்த தண்ணீர் பல வகையா என்ன செய்றாங்க சொல்றாங்க. தண்ணீர்ல பல வகையான தண்ணீர் இருக்கிறது. அதுல நான் கடந்த வகுப்புல 2 வசனங்களை நான் மேற்கோள் காமிச்சிருந்தேன். ஞாபகம் இருக்குது எல்லாத்துக்கும்? கடந்த கிளாஸ்ல வந்து 2 வசனத்தை நான் மேற்கோள் காமிச்சிருந்தேன். இயற்கையிலேயே சுத்தமான தண்ணீர். குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அது. அதுல அல்லாஹ் சொல்றான், அந்த வசனத்தின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ள முடியும். முதலாவது வசனம் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லிதஹ்ஹிருக்கும். அல்லாஹ் சொல்றான் யுதஹ்ஹிருக்கும் பிஹி. ஒன்று என்ன? ஒன்று சொல்றான் பாருங்க அல்லாஹ். அதன் மூலம் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து உங்களுக்கு நாம் என்ன செஞ்சோம்? நீரை இறக்குகிறான். வானத்திலிருந்து உங்களுக்கு நீரை இறக்குகின்றான். லிதஹ்ஹிருக்கும் பிஹி, அதன் மூலம் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக. அப்படின்னு என்ன? மழை நீர். இங்க அல்லாஹ் சொல்லும்போது என்னது? மழை நீர். தண்ணீருடைய முதல்ல வந்து சுத்தமான நீரை பற்றி சொல்லும்போது அதுல முதலாவது சொல்ற நீர் வந்து மழை நீர். வானத்திலிருந்து உங்களுக்கு நான் மழை நீரை இறக்குகிறான். அதன் மூலம் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக. அப்போ இந்த தண்ணீரை பொறுத்தவரைக்கும் இந்த தண்ணீருடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தண்ணீர் சுத்தப்படுத்தக்கூடியது. முதல் அம்சம். மழை நீரை பொறுத்த வரைக்கும் முதல்ல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? இந்த மழை நீரை பொறுத்தவரைக்கும் அது உங்களை சுத்தப்படுத்தக்கூடியது. இது முதல் அம்சம். 2வது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 25வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனம், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, நாம் தான் மேகத்திலிருந்து மிக சுத்தமான நீரை இறக்கினோம். இங்க அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான் பாருங்க, சுத்தமான நீர் அல்லாஹ் இறக்குறான். மேல் சொன்ன வசனம், அந்த நீரை கொண்டு உங்களை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் வானத்திலிருந்து அல்லாஹ் நீரை இறக்கியிருக்கிறான். இங்க சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்குவது சுத்தமான நீர் தான். வானத்திலிருந்து இறக்கின்ற நீர் எப்படிப்பட்ட நீர்? சுத்தமான நீர் தான். அப்ப முதலாவது தண்ணீரினுடைய வகைகள்ல முதன்மையான சுத்தமான நீர் என்று சொன்னால் மழை நீர். ஓகேவா? அது போன்று வானத்திலிருந்து இறங்கப்படக்கூடிய நீர்கள்ல பனிக்கட்டி, அதுவும் வந்து சுத்தமான ஒரு நீர் தான். ஆலங்கட்டி, அதுவும் எனது சுத்தமான நீர் தான். அதே போல் நதிகள்ல ஓடக்கூடிய நீர், அது சுத்தமான நீர் தான். ஊற்றுகளிலிருந்து வெளிவரக்கூடிய நீர், அதுவும் சுத்தமான நீர் தான். ஓகேவா? கடல் நீர், அதுவும் சுத்தமானதான். அதே மாதிரி குளம், ஏரி போன்ற இடங்கள்ல தேங்கி இருக்கக்கூடிய நீரும் என்னதுதான்? சுத்தமான நீர் தான். இதற்கெல்லாம் ஆதாரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? கடல் நீருக்கு சுத்தமானதுங்கிறது ஒரு வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோம்.
அப்ப அந்த 7 நீருமே வந்து சுத்தமான நீர் அப்படிங்கிறது மூலமா இந்த ஆதாரத்தின் மூலமா நாம் பார்க்க முடிகிறது. ஓகேவா? இப்ப இதெல்லாம் சுத்தமான நீர். தண்ணீர்ல தன்னுடைய படங்கள்ல முதன்மையாக இருக்கு சுத்தமான நீர். அந்த தண்ணீர் சுத்தமானது. அந்த தண்ணீர் பிறரை என்ன செய்யும்? சுத்தப்படுத்தும். இந்த தண்ணீரும் சுத்தமானது. இப்ப நம்ம சொன்ன இந்த 7 நீருமே சுத்தமானது. அந்த தண்ணீரும் சுத்தமானது. அந்த தண்ணீர் மற்றவரை என்ன செய்யும்? சுத்தப்படுத்தும். கடல் நீருக்கான ஆதாரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கடல் நீருக்கான ஆதாரம் என்ன? இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது என்ன? கடல் அதன் நீர் மிக சுத்தமானது. அதில் இறந்தவைகளும் உண்பதற்கு ஆகுமானதாகும். திருமிதில, நசாயில போன்ற ஹதீஸ் கிதாப்ல வருது. திருமிதில வந்து 69வது ஹதீஸாகவும், நசாயில 59வது ஹதீஸாகவும், அபூதாவுதுல 89வது ஹதீஸாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வருகிற ஒரு செய்தி என்ன அப்படி சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் வந்து கடல்ல பயணிக்கிறோம். குறைவான நீர் தான் குறைவான நீரையே நாங்கள் எங்களோடு சுமந்து செல்கிறோம். திருமிதில வந்து 69வது ஹதீஸ், நசாயில வந்து 59வது ஹதீஸ், அபூதாவுதுல வந்து 89வது ஹதீஸ். 59, 69, 89. திருமிதில 69, நசாயில 59, அபூதாவுதுல 89. இதுல வரக்கூடிய செய்தி என்ன? கடல் நீர் வந்து சுத்தமானது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஆதாரம் இது. என்ன? அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறான். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் கடலிலே பயணிக்கிறோம். குறைவான நீரை எங்களோடு சுமந்து செல்கிறோம். அந்நீரை கொண்டு உழு செய்தால் தாகத்தின் போது தண்ணீர் இல்லாமல் போய்விடும். எனவே நாங்கள் கடல் நீர் உழு செய்யலாமா என கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி? ஹுவ தஹூரு மாஹு ஹில்லு மைத்தஹு. அதாவது மைத்தத்துஹு. அதன் நீரும் சுத்தமானது, அதில் இறந்தவைகளும் நமக்கு ஆகுமாக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருக்காங்க. சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ கடல் நீர் சுத்தமானது. ஹதீஸ் நம்பர் வந்து அதான் திருமிதில வந்து 69, நசாயில 59, அபூதாவுதுல 89. தண்ணீர் இல்லாத பட்சத்துல என்ன பண்றது? அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கு அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனங்க 5வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. அதாவது தண்ணீர் இல்லாவிட்டால், நீங்கள் தண்ணீரை பெறவில்லை என்றால், சுத்தம் செய்வதற்கு நீங்க என்ன செய்யுங்க? தூய்மையான மண்ணை நாடுங்கள் அப்படிங்கிறது வசனம். ஃபலம் தஜிது மாஅன், நீங்க தண்ணீரை பெறவில்லை என்று சொன்னால், நீங்க தயமம் என்ன செய்யுங்க? மண்ணை கொண்டு உங்களை என்ன செய்யுங்க? சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிற வசனமும் இங்க வருது. அது தைமுடைய பாடத்துல 2 செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஓகேவா? சரி. அப்போ பொதுவாகவே இப்ப நம்ம சொல்லப்பட்ட இந்த நீர் எல்லாமே சுத்தமான நீர். சுத்தமான நீர் மட்டும் கிடையாது. அந்த நீர் அதோட மற்றதை என்ன செய்யும்? சுத்தப்படுத்தும். ஓகேவா? தூய்மைப்படுத்தும். அந்த நீரும் தூய்மையானது. அது மற்றவர்கள் என்ன செய்யும்? தூய்மைப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அம்சமாக இருக்கிறது. அதனால இந்த மேற் சொன்ன நீர் எல்லாமே சுத்தமான நீர் என்று. 2வது பாடம் என்ன அப்படி சொன்னா, நல்லா விளங்கிக்கோங்க. தண்ணீர் எப்போது அசுத்தமாகும்னு சொன்னா,
தண்ணீர் எப்போது அசுத்தமாகும் என்று சொன்னால் அந்த சப்ஜெக்ட் நோட் பண்ணிக்கோங்க. தண்ணீரில் அசுத்தம் கலந்து விட்டால், தண்ணீரில் அசுத்தம் கலந்து விட்டால் எப்போ ஒரு தண்ணி வந்து நஜீஸா மாறும் அப்படி சொன்னா அதற்கு சில நிபந்தனைகளை வந்து நமக்கு இமாம்கள் அறிஞர்கள் வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம மேற் சொன்ன தண்ணீர் எல்லாமே சுத்தமானதுதான். தண்ணீர் எப்போ வந்து அசுத்தமாகும், எந்த தண்ணீரை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில நிபந்தனைகளை வந்து இமாம்கள் அறிஞர்கள் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க. எல்லாராலும் ஏகோபித்த ஒரு முடிவின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படி சொன்னா, முதலாவது தண்ணீர் அசுத்தம் கலந்து விட்டால் என்ன அசுத்தம்? ஒரு விஷயத்துல வந்து ஒரு தண்ணியில ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணீர்ல வந்து ஒரு நஜீஸ் ஏதாவது கலந்துட்டு அப்படி சொன்னா அந்த தண்ணீருடைய நிறம், சுவை, மனம் ஆகிய மூன்றும் நிறம், சுவை, மனம் ஆகிய நீரின் மூன்று தன்மையை மாற்றி இருந்தால் அதனை பயன்படுத்தக்கூடாது. நஜீஸ்ல ஏதாவது ஒரு தண்ணீர்ல வந்து ஏதாவது நஜீஸ் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டுட்டு அப்படி சொன்னா அந்த தண்ணீரினுடைய அந்த நிலை, மூன்று நிலை இருக்குது. நிறம், சுவை, மனம். இந்த மூணுமே, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு அந்த தண்ணீர்ல ஏற்பட்டுச்சுன்னா அந்த தண்ணீர் எனது அசுத்தமான தண்ணீர். அதை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? உதாரணம் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு அளவுகோலை வந்து நமக்கு இமாம்கள் வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு. அதாவது நஜீஸ்னா என்ன அப்படி சொன்னா, நஜீஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம வீடுகள்ல சில சின்ன குழந்தைகள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. நான் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்ல என்ன செய்யலாம், இந்த சின்ன குழந்தைகளுடைய சிறுநீர் என்ன செய்யப்படலாம், கலக்கலாம், தெரியாது. பொதுவாக வந்து ஒரு வயசு அந்த பால் குடிக்கக்கூடிய வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய சிறுநீர் வந்து நான் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்ல பட்டுருச்சு அப்படி சொன்னா அதை கண்டுபிடிக்க சான்ஸ் கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக பால் குடிக்கக்கூடிய தன்மையில் வரக்கூடிய குழந்தை வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்ல சிறுநீர் கழிச்சிட்டு சொன்னா அந்த தண்ணீர் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சிறுநீர் கலந்திருக்கா கலந்திருக்கலையா தெரியாது நமக்கு, பொதுவாக தான். விளங்கிச்சா? அப்போ ஒரு அளவு சொல்றாங்க, ஒரு அளவுக்கு உட்பட்டு, நல்ல ஒரு அளவுக்கு உட்பட்டு இருந்தால் அந்த அளவுக்குள்ள ஏதாவது நஜீசு பட்டுச்சுன்னா அந்த தண்ணீர் அசுத்தமாயிரும். ஒரு அளவுக்கு மேல இருக்குது, அந்த அளவு என்ன அளவு அப்படி சொன்னா இமாம்கள் நமக்கு வரையறுத்து சொல்றாங்க. என்ன அளவு அப்படி சொன்னா, அதாவது 2 குள்ளத்து அளவுக்கு தண்ணீர் இருக்குமே என்றால், 2 குள்ளத்து அளவுக்கு தண்ணீர் இருக்குமே என்றால் அதுல அசுத்தம் கலந்து விட்டால் அந்த தண்ணீர் என்ன செய்யாது, அசுத்தம் ஆகாது அப்படின்னாங்க. நஜீஸ் கலந்துட்டா அந்த தண்ணீர் அசுத்தம் ஆகாதுன்னு சொன்னாங்க. அந்த 2 குள்ளத்து அளவுனா என்ன அப்படி சொன்னா, ஒரு குள்ளத் என்பது 160 லிட்டர். அப்ப 2 குள்ளத்தளவு என்பது 320 லிட்டர். இந்த 320 லிட்டருக்கு குறைவா தண்ணீர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த தண்ணீர்ல அசுத்தம் கலந்து நினைச்சுக்கோங்களேன், அந்த தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது. 320 லிட்டருக்கு கீழே உள்ள தண்ணீர்ல நஜீஸ் ஏதாவது ஒண்ணு கலந்துருச்சு அப்படி சொன்னா அந்த தண்ணீர் நம்ம நினைச்சக்கூடாது, பயன்படுத்த கூடாது. 320 லிட்டருக்கு மேல தண்ணீர் இருக்குது, அதுல ஏதாவது ஒரு நஜீஸ் கலக்குது அப்படி சொன்னா அந்த தண்ணீரினுடைய தண்ணீர்ல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அந்த தண்ணீர் நம்ம நினைச்சக்கூட பயன்படுத்தக்கூடாது. அந்த தண்ணீரில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னா நினைச்சக்கூடாது. மாற்றம் இல்லை என்று சொன்னால் அந்த தண்ணீரை மனுஷலாம் பயன்படுத்தலாம். பெரும்பாலும் அப்படி நடக்காது. இந்த அளவுக்கு மேல இருந்தா, இந்த 320 லிட்டருக்கு 320 லிட்டருக்கு மேலாக தண்ணீர் இருக்குமே என்றால் அதில் நஜீஸ் பட்டுச்சுன்னா அந்த நஜீஸை அந்த தண்ணீர் நினைச்சு சுத்தப்படுத்திடும். இந்த 320 லிட்டருக்கு கீழே தண்ணீர் குறைவாக இருக்கும் என்றால் அதுல நஜீஸ் பட்டுச்சு வச்சுக்கோங்களேன், பயன்படுத்தக்கூடாது. அது சின்ன குறைவான நஜீஸா அல்லது நிறைய நஜீஸா இருக்க முடியாது. அது லைட்டா பட்டுட்டாலே அந்த தண்ணீரை மனுஷங்களை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய முடியுது. ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு?
இந்த ஹதீஸ் வந்து அபுதாவுதுல வந்து 63 ஹதீஸாகவும், திருமீதுல வந்து 68 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னூத்தி 20 லிட்டருக்கு, அதாவது ஒரு குள்ளத் என்பது 160 லிட்டர், 2 குள்ளத்துங்கும் போது 320 லிட்டர். இந்த 320 லிட்டருக்கு குறைவான தண்ணீர் இருக்குமே என்றால், நல்லா விளங்கிக்கோங்க, 320 லிட்டருக்கு குறைவான தண்ணீர் இருக்குன்னு சொன்னா அதுல ஏதாவது அந்த நஜீஸ் கலந்துட்டா, அது சின்ன கொஞ்சமா நஜீஸா இல்ல அதிகமா நஜீஸா, நஜீஸ் கலந்துட்டாலே அந்த தண்ணி நிச்சயம் கூட பயன்படுத்த. இந்த 320 தண்ணீர் இருக்குது, அது நஜீஸ் கலக்குது அப்படி சொன்னா அதனுடைய அந்த அதுல ஏதாவது ஒரு மாற்றம், நம்ம சொன்ன அந்த 3 மாற்றம் இருக்கா இல்லையா, நிறம், சுவை, மனம், இந்த இது வந்து மாற, இதுல ஏதாவது ஒன்று ஏற்பட்டாலும் அந்த தண்ணி பயன்படுத்தக்கூடாது. ஆனா ஒருவேளை அப்படி ஏற்பட வாய்ப்பு கிடையாது, பெரும்பாலும் அப்படி வாய்ப்பு கிடையாதுங்கிறத இமாம்களுடைய கருத்தா என்ன செய்யுது இருக்கிறது. ஒருவேளை அப்படி மாற்றம் ஏற்பட்டால் அந்த தண்ணி நம்ம நிச்சயம் பயன்படுத்தக்கூடாது. அதனாலதான் பாருங்களேன், ஒரு செய்தியை பாருங்க, அபுதாவுதுல வந்து 66 ஹதீஸா பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் என்ன அப்படி சொன்னா, அந்த அளவு 321 லிட்டருக்கு மேல உள்ள தண்ணீரில் அசுத்தம் கலந்தால் அந்த தண்ணீர் நினைச்சு அசுத்தம் ஆகாதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன அப்படி சொன்னா, ஒரு கிணற்றில வந்து உழு செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அந்த கேள்வி கேட்டவங்களே சொல்றாங்க, என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, அந்த கிணற்றில் மாதவிடாய் துணிகளும், நாய்களும், நாற்றம் எடுக்கக்கூடிய பொருட்களும் வீசப்படுகின்றன. அந்த கிணற்றில் மாதவிடாய் துணிகளும், நாய்களும், நாற்றம் எடுக்கக்கூடிய பொருட்களும் வீசப்படுகின்றன. அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாமா, அந்த தண்ணீருக்கு நாங்கள் உழு செய்யலாமா என்று கேட்கும்போது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தண்ணீர் தூய்மையானதுதான், அதனை எதுவும் அசுத்தமாகாது. ஏன்? அளவு அதிகமா இருக்குது. இந்த அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதுல ஏதாவது நஜீஸ் பட்டுச்சுன்னா அந்த நஜீஸை அந்த தண்ணீர் என்ன செஞ்சிரும், சுத்தப்படுத்திடும். அதனாலதான் எந்த தண்ணீரில் நிறம், சுவை, மனம் மாறலையோ அந்த தண்ணீர் சுத்தமானது. எந்த தண்ணீர்ல நிறம், சுவை, மனம் மாறுதோ அது அசுத்தமானது. சுருக்கமா சொல்ல போனா இதான். கடல், உதாரணத்துக்கு கடல் எடுத்துக்கலாம், கிணறு எடுத்த மாதிரி கடல் எடுத்துக்கலாம். கடல் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ நஜீசுகளை கொண்டு போய் கொட்டுறாங்க, அப்படித்தானே? எல்லா கழிவும் எங்கதான் போய் சேருது, கடல் தான் போய் சேருது. ஆனா கடல் எவ்வளவு நஜீசுகள் வந்தாலும் அந்த கடல் என்ன செஞ்சிருது, அந்த கடலுடைய நீர் அந்த அசுத்தங்கள் என்ன செய்ய சுத்தமாக்கிறதா இல்லையா? கடல் ஏதாவது மாசு கலந்துருக்குதா? நல்லா நல்லா பாருங்க, எல்லா கழிவுகளும் நீங்க எந்த ஊர் எடுத்துட்டு, கடல் இல்லாத ஊர் எடுத்த கூட அங்க எல்லாம் ஏற்படுத்தி வரக்கூடிய ஏதாவது ஒண்ணுல சேர்ற மாதிரியானதெல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஒரு ஏரியிலேயோ அல்லது ஒரு நதியிலேயோ சேர்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. அந்த ஏரி, நதி எல்லாம் எங்கதான் வருது? கடலுக்கு தான் வருது. அவ்வளவும் கழிவுகளை கொண்டு போய் கடல்ல போய் கொட்டுறாங்க. நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு விழாக்கள் எடுத்தா கூட கடல் தான் போய் என்ன நஜீசுகளை கொண்டு போய் கொட்டுறாங்க. அது ஏதாவது மாத்துதான் கிட்ட கிடையாது. இப்போ பொதுவாக வந்து அந்த அளவுக்கு மேல் தண்ணீர் இருக்குமே என்றால், 321 லிட்டருக்கு மேல் தண்ணீர் இருக்குமே என்றால், பொதுவாக அந்த தண்ணீர் சுத்தமானது. அந்த தண்ணீர் அசுத்தமான நஜீஸ் ஏதாவது கலந்தாலும் அந்த தண்ணீர் அதை என்ன செய்யும், சுத்தப்படுத்தி விடும் அப்படிங்கறதுதான் இதனுடைய விளக்கமாக இருக்கிறது. அடுத்த பாடம், இதெல்லாம் தண்ணீர் பற்றி வரக்கூடிய பாடம். முதலாவது பாடம் தூய்மையான நீர். எதெல்லாம் தூய்மையான நீர் பார்த்தோம் நம்ம. ரெண்டாவது, அந்த தூய்மையான தண்ணீர்ல வந்து அசுத்தம் கலந்து விட்டால் எப்ப அந்த தண்ணீர் வந்து அசுத்தம் ஆகும் அப்படிங்கறத நிச்சயிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா,
தண்ணீரில் சுத்தமான பொருள் கலந்தால் தண்ணீரில் சுத்தமான பொருள் கலந்தால் அந்த தண்ணீர் வந்து சுத்தமாகுமா அசுத்தமாகுமா? உஸ்தாத் ஒரு டவுட். ஆ, நீங்க ஸ்கிரீன்ல வந்து கொடுத்துருக்கீங்களே, அதுல வந்து 2 லிட்டர் அளவின்படி 2 குள்ளத் என்பது 160.5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே. ம். இப்ப நீங்க சொல்லும் போது வந்து ஒரு குள்ளத் தானே வந்து 160. புரியல. இப்ப நீங்க சொல்லும் போது வந்து ஒரு குள்ளத் அப்படிங்கிறது வந்து 160 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமா, இதுல வந்து இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆஹ் இதுல வந்து ஒரு குள்ளத்தினுடைய அளவு 160 லிட்டர் கொடுக்கறது தான் அவங்க 2 குள்ளத்துன்னு போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, அதான் கேட்டேன். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒண்ணுன்னு மாத்திக்கணும். ஆமா, இந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கிறணும். அதாவது அவங்க வந்து ஸ்டார்டிங்ல நினைச்சிட்டாங்கன்னா அதை ஃபர்ஸ்டே கொண்டு வந்துட்டாங்க, 2 குள்ளத்துன்னு கொடுத்துட்டாங்க. 2 ஓகே குள்ளத்து என்பது 320 லிட்டர்னு போடணும் அவங்க. ஆனா அவங்க வந்து 2 குள்ளத்து என்பது 160 லிட்டர் போட்டிருக்கிறாங்க. ஆனா 1 குள்ளத்து தான் 160.5 லிட்டர். அது ஓகேவா? ஓகே 160.5 லிட்டர். நோட் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ ஒரு தூய்மையான பொருள், ஒரு சுத்தமான பொருள் வந்து தண்ணீர்ல கலந்துச்சுன்னா அந்த தண்ணீர் வந்து அசுத்தமாகுமா? அந்த படம் இது. பொதுவா நீங்க எடுத்துக்க எக்ஸாம்பிள் உதாரணம் எடுத்து சொன்னா சோப்பு, இலை, செடி, இலந்தை, இலைகள் இது போன்ற சுத்தமான பொருட்கள் வந்து தண்ணீர்ல கலந்துச்சுன்னா அந்த தண்ணீர் வந்து நமக்கு அசுத்தமாகுமான்னு கேட்டா அசுத்தமாகாது. ஓகேவா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப் போனா இந்த வேடம் இருப்பாங்கல்ல, வேடம் இல்லையோ, வேடம் இல்லையோ இருப்பாங்க. அதாவது தண்ணீர்ல இருந்து சுத்தமான ஒரு பொருள் கலந்தால் அந்த தண்ணீர் வந்து என்ன செய்யாது? அசுத்தமாகாது. பொதுவாக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய குளிக்கும் பயன்படுத்தக்கூடிய சோப்பு, அதுபோல இந்த ஜனாசாவுடைய நேரங்கள்ல வந்து குளிப்பாட்டும் போது அந்த ஜனாசாவுக்கு என்ன செய்வாங்க? அந்த தண்ணீர்ல வந்து இளந்த இலைகள் என்ன செய்வாங்க? போடுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. எப்படி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களின் மகள் மரணித்து விட்டபோது எங்களிடம் வந்து அவரை இளந்த இலை கலந்த நீரால் 3 அல்லது 5 தேவை என கருதினால் அதற்கேற்ப முறை குளிப்பாட்டுங்கன்னாங்க. இளந்த இலை கலந்த நீரால் அவங்க நீங்க என்ன செய்யுங்க? குளிப்பாட்டுங்க. 3 முறை அல்லது 5 முறை என்ன செய்யுங்க? குளிப்பாட்டுங்க. இறுதியில் கற்பூரத்த என்ன செய்யுங்க? கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ கற்பூரம்லாம் சேர்க்கப்படுது. கற்பூரத்துல நினைச்சிருக்காங்க அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த தண்ணீர் வந்து வாசமா இருப்பதற்கும் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி ஜனாசாவுக்கு அதிகமாக பெரும்பாலும் கஃனிடப்பட்டவங்களுக்கு என்ன செய்வாங்க? கற்பூரத்த பயன்படுத்துவாங்க. கற்பூரம், இந்த சந்தனம் இது போன்ற விஷயங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அப்ப இது சில நேரங்கள்ல தண்ணீர்ன்னு பயன்படுத்துவாங்க. சில நேரத்துல என்ன செய்வாங்க? உடலுக்கு நறுமணத்துக்கு என்ன செய்ய பயன்படுத்துவாங்க. சரி, அது ஒரு பக்கம். அப்ப இந்த மாரியான பொருட்கள் தண்ணீர்ல கலந்தால் அந்த தண்ணீர் வந்து அசுத்தமாகும் கேட்டா ஒருபோதும் என்ன அசுத்தம் ஆகாது அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமாக இருக்கிறது. குர்ஆன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வசனம் என்ன? 4வது அத்தியாயத்துடைய 43வது வசனம். அத படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். 4 அத்தியாயத்துடைய 43வது வசனம். நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ நீங்கள் இருந்தால், அல்லது மலஜலம் கழித்து விட்டால், அல்லது உங்களுடைய மனைவிகளோடு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டாலோ, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால், நீங்க என்ன செய்யுங்க? ஆ சுத்தமான மண்ணை கொண்டு நினைச்சு உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படிங்கிற வசனம் தான் இங்க. அப்ப அல்லாஹ் இங்க வந்து தண்ணீர் கிடைக்காவிட்டால் அப்படிங்கிற வசனம் அங்கு பயன்படுத்தப்படுது. பொதுவாக இந்த இடத்துல வந்து தண்ணீர் என்பதை பொதுப்படையாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பொதுப்படையாகவே அல்லாஹ்
அதை சொல்லியிருக்கிறான். குறிப்பிட்டு சொன்னா அங்க எந்த அளவு எங்க நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஆனா அல்லாஹ் வந்து மஅன் அவ்வளவுதான் பொதுப்படையாக சொன்னதுனால அந்த நீர்ல வந்து அந்த நீர் வந்து நமக்கு என்ன சுத்தமானதுதான். அந்த நீர் நமக்கு சுத்தமான நீர்ன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான நீர்ல வந்து ஏதாவது பொருட்கள் கலந்தாலோ, சுத்தமான பொருட்கள் கலந்தாலோ ஒருபோதும் என்ன செய்யாது, அந்த நீர் அசுத்தமாகாதுங்கிறது நம்ம இதன் மூலமா தெரிய முடிகிறது. அது பொதுவாக கற்பூரம் அப்படின்னு சொன்னாலே அது அந்த காலத்த கற்பூரத்தை பத்தி கொஞ்சம் விளக்கம் ஒன்று இருக்குது. நம்ம மக்களுக்கு வந்து கற்பூரம்னாலே கொஞ்சம் என்ன செய்வாங்க, அது இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய பொருளாக இருக்கிறது. அது நம்மளாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அத கொஞ்சம் கொஞ்சம் திருத்தி மாற்றி அமைக்கணும். என்ன அப்படி சொன்னா, பொதுவா வந்து கற்பூரம் என்பது வந்து ஒரு ஒரு மருத்துவ குணத்துக்காண்டி பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் தான் கற்பூரம். அன்றைய காலத்துல, பண்டைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மருத்துவத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் அத பயன்படுத்தி இருக்கிறாங்க. உதாரணம் சொல்லப்போனா சளி, மூக்கடைப்பு. இப்ப நம்ம காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த தைலம் வருவதற்கு முன்னாடி பாட்டி வைத்தியம்ன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் வைத்தியம்ன்னு சொல்லுவாங்க. கற்பூரத்த வந்து எண்ணெயில காய்ச்சி உடம்புல தடவுனா, சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? சளி நீங்கும்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மருத்துவத்துக்காண்டி பயன்படுத்தப்பட்டது. ஜனாசாக்கள்ல வந்து ஏன் இந்த கற்பூரத்த பயன்படுத்துறாங்க? காரணம் என்ன அப்படி சொன்னா, பொதுவாக ஜனாசாவுக்கு இந்த கற்பூரத்த பயன்படுத்தக்கூடிய காரணம்னா, சீக்கிரம் பூச்சி என்ன செய்யாது? வராது. இப்ப கற்பூரத்தோட அந்த நறுமணத்தோட அந்த ஜனாசாவுக்குரிய கபர்ல அடக்கம் செய்றாங்கன்னா, பூச்சி வந்து சீக்கிரம் என்ன செய்யாது? அரிச்சிராதுங்கிறதுக்காண்டி தான் என்ன செய்றாங்க? கற்பூரத்த வந்து ஜனாசாக்கள்ல அந்த இதுல கலந்துக்கிறாங்க. அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. கற்பூரம் என்பது மருத்துவ குணம் உள்ளது. அது பிற்காலத்துல மத சடங்குகளுக்கு நினைச்சுட்டாங்க உருவாக்கிட்டாங்க. இந்த பத்தி பயன்படுத்துறோமா இல்லையா? நறுமணம் வீசக்கூடிய பத்தி. அதுவுமே ஒரு மதத்தினுடைய சடங்காக தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. தயவு செய்து நல்லா விளங்கிக்கோங்க. இது ஒரு மத சடங்காக இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்களே தவிர, முந்தைய காலத்துல இருந்துச்சு கிடையவே கிடையாது. அதனால அது ஒருபோதும் தண்ணீரில் கலந்தால் நஜீஸ் ஆகாதுங்கிறது தெளிவா விளங்கிக்கோங்க. இழந்த இலைகளோ, ஒரு மரத்துக்கு மேல வந்து ஒரு இழந்த மரம் இருக்குது. அந்த மரத்துல இருந்து இழந்த இலைகள் வந்து கிணத்துல விழுதுன்னு சொன்னா, சில நேரங்கள்ல அந்த தண்ணீரோட நிறம் மாறி இருக்கலாம். ஆனா என்ன செய்யாது? அது அசுத்தமாகாது. ஏன்னா, இது சுத்தமான பொருள். சுத்தமான பொருள் தண்ணீரினுடைய அந்த நிலையை மாற்றினாலும், அந்த தண்ணீர் ஒருபோதும் என்ன செய்யாது? அசுத்தம் ஆகாதுங்கிறது தான் இதனுடைய விளக்கமா என்ன இருக்கிறது. விளங்கிக்கோங்க. அப்போ தண்ணீர்ல வந்து சுத்தமான பொருள் ஏதாவது கலந்தால், அந்த தண்ணீர் ஒருபோதும் என்ன செய்யும்? அசுத்தம் ஆகாது அப்படிங்கிறது அடுத்த பாடம். அடுத்து என்ன அப்படி சொன்னா, பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் குறித்த சட்டங்கள். பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் குறித்தான சட்டங்கள். பொதுவாக நாம் சில நேரங்கள்ல பயன்படுத்துகிறோம். அந்த பயன்படுத்துற தண்ணி வந்து எப்படி பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்திய தண்ணீர் இன்னொருவர் பயன்படுத்திய தண்ணீரை நாம் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதா? இது போன்று வரக்கூடிய சட்டங்கள் தான் இது எல்லாமே. பொதுவாக உதாரணமா சொல்வதாக இருந்தால், உழு செய்கிறோம். உழு செய்துவிட்டு அந்த தண்ணீர் என்ன செய்றோம்? மீதம் வைக்கிறோம். குளிக்கிறோம். குளிச்சுட்டு அந்த தண்ணீரை மீதம் வைக்கிறோம். இந்த தண்ணீர் நமக்கு சுத்தமா, அசுத்தமா? இந்த தண்ணீர் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதா? அப்படி சொன்னா தாராளம் பயன்படுத்தலாம். விளங்குதா? இப்போ உழு செய்கிற தண்ணீர் மீதம் இருந்தால், அந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது அசுத்தமாகாது. குளிக்கிற தண்ணீர் இப்போ குளிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஆ நம்ம வந்து நம்ம அ அசுத்தத்திலிருந்து நம்மள சுத்தப்படுத்துறதுக்கு தண்ணீர நம்ம நினைச்சுறோம் குளிக்கிறோம்னா, நம்ம அசுத்தமா தான் இருக்கிறோம். நம்ம குளிக்கும்போது தண்ணீர் வந்து அந்த பாத்திரத்திலேயே விழுகுது. நம்ம குளிக்கிற தண்ணீர் அந்த பாத்திரத்துல விழுகுது. அப்ப அது அசுத்தம் தானே! அது எப்படி ஹலால்? அது வந்து சுத்தமாகும்ன்னு சொன்னா, அது சுத்தம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி குடுத்திருக்கிறாங்க. அப்படி குளிக்கும் பொழுது பாத்திரத்தில் விழுகின்ற தண்ணீரும், ஒழு செய்துவிட்டு மீதம் வைக்கக்கூடிய தண்ணீரும் சுத்தமானது தான். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமா இருக்குது. அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பாருங்களேன், ஒரு செய்தி பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒழு செய்தால், அவர்கள் ஒழு செய்துவிட்டு மீதம் வைக்கக்கூடிய தண்ணீரை எடுப்பதற்கு சஹாபாக்கள் போட்டி போடுவாங்க. சஹாபாக்கள் நினைச்சுவாங்க, போட்டி போடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீதம் வைத்த தண்ணீரை எடுத்து ஒழு செய்வதற்காண்டி சஹாபாக்கள் போட்டி போடுவாங்க. அந்த தண்ணீர எடுத்து என்ன செய்வாங்க? தங்களுடைய மேனியெல்லாம் தடவி கொள்வாங்க. சில இடத்துல ஹதீஸ் எல்லாம் வருது. என்ன அப்படி சொன்னா, அதாவது அ அது ஒரு பரக்கத். அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் அது. ஆனால் அங்க வந்து அந்த தண்ணீர் எடுக்க அனுமதி குடுத்திருக்கோம். அது பொதுவான அனுமதி அது. அப்ப ஒருவர் மீதம் வைக்க ஒருவர் வந்து ஒழு செய்து வைத்த மீதம் மிச்ச தண்ணீய நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். ஒருவர் குளித்துவிட்டு போன பிறகு அந்த தண்ணீர் மீதம் வந்து என்ன செய்யலாம்? நம்ம வந்து பயன்படுத்தலாம்ங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்திலும் சரி, ரசூலுல்லாஹ்வ நீங்க பாருங்களேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவிகளும் நினைச்சுக்கிறாங்க ஒரே பாத்திரத்துல குளிச்சிருக்கிறாங்க, ஒரே தண்ணீர்ல குளிச்சிருக்கிறாங்க. அப்ப அது மார்க்கத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா தண்ணி இது இது வந்து முக்கியமான விஷயம் இது. இன்னும் சொல்லப்போனா இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமே காசத்து மட்டும் கிடையாது. இது பொதுவான விஷயங்கள். மீதம் வைத்த தண்ணீர் என்ன செய்யலாம்? குளிக்கலாம், பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத செய்யலாங்கிறது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஏன் சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க? என்ன காரணம்? ஒன்று அனுமதி இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு ஏன் போட்டி போட்டாங்க? இதுல இன்னொரு செய்தி உள்ள ஒளிஞ்சிருக்கு. என்னன்னா, ஏன் போட்டி போட்டாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பரக்கத்த குடுத்திருந்தான். உடல் முழுவதும் ஒரு பரக்கத் அவங்களுக்கு. என்ன பரக்கத்துன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் இருந்து வரக்கூடிய வேர்வை, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் இதெல்லாம் பரக்கத். அது சஹாபாக்கள் எடுத்து தங்கள் மேனில தடவிக் கொள்வாங்க. அப்படி தடவிட்டாங்கன்னா, அது ஒரு பரக்கத். உடல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு செய்தி வருது பாருங்க. சஹீஹுல் புகாரில வந்து 5651 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஹதீஸ்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது, அ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தண்ணீர் மீதம் இருந்தது. அந்த தண்ணீர கொண்டு போய் இடிச்சாங்க. அவர் மேல அத என்ன செஞ்சாங்க? அத தெளிச்சாங்க. தெளிச்ச உடனே அவருக்கு அந்த நோயிலிருந்து குணப்படுத்தப்பட்டாரு. எப்படி அது முடிஞ்சு? இது பரக்கத். அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு பரக்கத். அதனால தான் போட்டி போட்டாங்க சஹாபாக்கள். அதுல ஒரு போட்டி போட்டாங்கற காரணம் இது ஒண்ணு. இன்னொன்னு மார்க்கத்துல அனுமதி இருக்குது. ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல. பொதுவாக நம்மள யாராவது அ செய்து விட்டு மீத தண்ணீர் இருக்குன்னா என்ன செய்யலாம்? தாராளமாக அத பயன்படுத்த இல்ல நம்ம அசுத்தம் கலந்தது தானே. நம்ம உடல்ல உள்ள வேர்வையில கலந்தது தானே. அத எப்படி பயன்படுத்தலாம்? அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அளவுக்கு மேல இருந்தா நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, அளவுக்கு உட்பட்டு இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஹதீஸ் வந்து 5651 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அபுதாபத்லீங்களா? புகாரில. புகார். அதாவது பயன்படுத்தப்பட்ட தண்ணீர நம்ம என்ன செய்யலாம்? அ தண்ணீர் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமாக இருக்கிறது. இந்த குடுத்திருக்கு பாருங்க. அப்ப இன்னைக்கு பார்த்த பாடம் வந்து தூய்மை சம்பந்தப்பட்ட பாடத்துல தூய்மையுடைய வகைகளும், ஆ தூய்மைப்படுத்துவதற்கு மிக பிரதான அம்சமாக முக்கிய காரணியாக இருக்கிறது தண்ணீர். தண்ணீரோட வகைகள் நம்ம படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இயற்கையாகவே தண்ணீர் வந்து சுத்தமானது. அது என்னென்ன தண்ணீர்? அந்த தண்ணீர் சுத்தமானது. அது அந்த தண்ணீர் மூலமாக பிறர் என்ன சுத்தப்படுத்தக்கூடியதுங்கிறத பார்த்தோம். அதேபோல அந்த தண்ணீர்ல வந்து அசுத்தம் கலந்து விட்டால், எந்த தண்ணீர்லாம் அசுத்தமாகும்? அதனுடைய நிலை என்ன? அத நான் பார்த்திருக்கிறோம். அதோட நிறம், சுவை, மனம் இதெல்லாம் மாறும் சொன்னா, அந்த தண்ணீர் அசுத்தமாயிரும் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். தண்ணீருடைய அளவு எந்த அளவுக்கு உட்பட்டு இருந்தால், அந்த தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு மேல் இருந்தால், அந்த தண்ணீர் நமக்கு ஆகுமாக்கப்பட்டது. அதுல அசுத்தம் நஜீஸ் ஏதாவது கலந்தாலும் கூட, அந்த தண்ணீர் என்ன செய்யாது? நஜீஸ் ஆகாதுங்கிறத பார்த்தோம். அந்த அளவுக்கு கீழ இருந்தால், சிறிய நஜீஸ் கலந்தாலோ, அல்லது பெரிய நஜீஸ் கலந்தாலோ என்ன செஞ்சிரும்? அந்த தண்ணீர் அசுத்தமாகி விடுங்கிறத பார்த்தோம். அதேபோல தண்ணீர்ல வந்து தூய்மையான பொருள், சுத்தமான பொருள் ஏதாவது கலந்தால், அந்த தண்ணீர் என்ன செய்யாது? அசுத்தம் ஆகாதுங்கிறத பார்த்தோம். அடுத்து பயன்படுத்தப்பட்ட தண்ணீர வந்து நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாமா? ஒருவர் செய்த தண்ணீர், ஒருவர் குளித்த தண்ணீர நாம் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாமா? அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கும் மார்க்கத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். ஓகேவா? அ கடைசியா ஒரு பாடம். அ தண்ணீரை பற்றி வரக்கூடிய கடைசி ஒரு பாடம். அதாவது மனிதர்களும், கால்நடைகளும் மீதம் வைத்த தண்ணீர். அதாவது மனிதர்கள் மற்றும் கால்நடைகள் எச்சில் பட்ட தண்ணீர் வந்து நமக்கு ஆகுமாக்கப்பட்டதா? எவையெல்லாம் ஆகுமாக்கப்பட்டவை? எவையெல்லாம் நமக்கு ஆகுமாக்கப்படலங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்னைக்கு நடத்தின ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஏதாவது? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இத நோட்ஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய நோட்ஸ் வந்து நான் என்ன செய்வேன்? குரூப்லயும் போட்டு விடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? பெரும்பாலும் உங்களுக்கு இதுல நோட்ஸ் காமிச்சிருக்குது. அ நோட்ஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல நினைக்கிறேன். நோட்ஸ் அனுப்பணுமா உங்களுக்கு?
சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இத வந்து தண்ணீரை பற்றி வரக்கூடிய பாடங்கள். இன்னும் ஒரே ஒரு பாடம் மட்டும் இருக்கு இன்ஷா அல்லாஹ். தூய்மை சம்பந்தப்பட்ட பாடத்துல முதன்மையா அதுல தண்ணீர் சம்பந்தப்பட்ட பாடத்துல ஒரே ஒரு பாடம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம், அடுத்த கிளாஸ்ல நடத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? நடத்தக்கூடிய பாடங்கள கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் வரக்கூடிய வகுப்புகள் எல்லாம் என்ன செய்யும், கொஞ்சம் ஸ்பீடா போகணும். பாடங்கள் நிறைய இருக்கறனால கொஞ்சம் ஸ்பீடா நம்ம என்ன செய்யணும், போகணும். ஓகேவா? சரி, ஓகே இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் அனுப்பி வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இன்னைக்கு நடத்திய பாடத்த வந்து ஷார்ட்டா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்ப இன்னைக்கு வகுப்பு அல்ஹம்துலில்லாஹ் போதும். சரி, அடுத்த கிளாஸ் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். துவா சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுக்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.